நீங்க ரொம்ப நாள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டான ஜாப் உங்களுக்கு கிடைக்கவே இல்ல. நீங்க லைக் பண்ற ஜாப் இன்னும் கிடைக்கவே இல்லையா? நம்ம என்னடா என்னென்னமோ பண்றோம், எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம். நமக்கு நம்மளோட பிடிச்ச ஜாப எப்படி அப்ளை பண்ணி, எப்படி வாங்குறது, எப்படி கிடைக்கிறது. ரைட். ஸோ இப்போ நீங்க ஜாப் தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்றீங்க? ஜாப் தேடுறதுக்கு வாட் இஸ் த மெத்தட் யூ யூஸ்? என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாப் போர்ட்டலில் போயிட்டு லைக் நாக்ரி, இண்டீட் இதில் அங்கே போயிட்டு அங்கே ஜாப்ஸ் இருக்கும். அதை அப்ளை பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு 4-5 இது ஒரு 5-6 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். அவன் எப்படா கூப்பிடுவான்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு இன்டர்வியூ கூட ஸ்கெட்யூல் ஆகிறது இல்ல. கரெக்டா? ஸோ ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப் கீழேயே பார்த்தீங்கன்னா, 1000 பீப்பிள் அப்ளைட், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கட்டும் குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ, இப்போ ஒரு 1000 பீப்பிள் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, நம்மளோட ப்ராபபிலிட்டி என்ன? 0.1 0.01 0.1 ஏதோ ஒண்ணு. ரொம்ப கம்மி இல்ல? ஸோ, அப்ப நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸே ரொம்ப கம்மி. ஸோ, அதனாலேயே முக்காவாசி டைம் கிடைக்கிறதில்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப எப்படி பண்ணணும்? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? என்ன பண்ணி ஜாப் வாங்குறது? ஓகே. ஸோ, இப்ப இந்த இதுல வந்து ஹிடன் மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு நீங்க எத கேள்விப்பட்டுருக்கீங்களா? ம். இப்ப நம்ம ஆட்ஸ்லாம் வருதுல்ல. ஜாப் ஓப்பனிங் அப்படிலாம் வருதுல்ல. இதெல்லாம் வந்து வெறும் 20% தான் டோட்டல் ஜாப்ல. ஓகேவா? அதாவது இங்க ஓப்பனிங் இருக்கு. அப்ளை பண்ணுங்க. நாக்ரிலயோ, இண்டீட்லயோ, ஒய் ஈவன் லிங்க்டின்லயோ இங்கலாம் வருதுல்ல. இது வந்து வெறும் 20% தான். மீதி 80% ஹிடன் ஜாப் மார்க்கெட்ன்னு சொல்றாங்க. அதனால அந்த ஜாப் மார்க்கெட். ஹிடன் ஜாப் மார்க்கெட்னா என்னன்னா, ரைட், இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளாரே முடிச்சுக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் இருக்கு. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து மேனேஜருக்கோ, ஓ டெல்லருக்கோ அந்த மாதிரி பொசிஷனுக்குலாம் ஓப்பனிங் இருக்குன்ட்டு எங்கேயாவது ஆட் பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்காது. கரெக்டா? என்ன ஆட் வரும்? ஓப்பனிங்னா எந்த ஆட் வரும்? மோஸ்ட்லி இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த இனிஷியல் லெவல்ல இருக்கிறதுக்கு தான் வருது. இதெல்லாம் மேனேஜர்ஸு கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கிறதுக்கெல்லாம் ஆடே வரதில்லன்னா அங்கே ஜாபே இல்லையா? இல்லை யாருமே ஜாப் சுவிட்ச் ஓவரே பண்ணலையா? புதுசா ஆள் ரெக்ரூட்டே பண்ணலையான்னு கேட்டால் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் அவங்களுக்குள்ளார நடந்துரும். கரெக்டா? அவங்களோட ரெஃபரன்ஸ் அதெல்லாம். ரைட். ஸோ அந்த இத தான் நம்ம டேப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ண போறோம். ஓகே? இந்த ஜாப் அ ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார் யாரெல்லாம் உங்களுக்கு எ அந்த அந்த பொசிஷன யார் மூலியமாலாம் ஃபில் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் தான் அட்வர்டைஸ்மென்ட். இப்ப நம்ம மேல இருக்கிறது தான் இந்த டாப் 20. நம்ம கண்ல தெரியறதே இதுதான். அட்வர்டைஸ்மென்ட்டோ, இல்ல ஜாப் போர்ட்டல்ல வர்றதோ இதெல்லாம் தான். அது கீழ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்கல்ல. இந்த கன்சல்டன்சி ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்ஸ் பண்ணுவாங்க. ரைட். அவங்க நெட்வொர்க், வேர்ட் ஆஃப் மவுத். இங்க இங்க ஒரு ஆஃபர் இருக்குப்பா. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க. இங்க ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து எங்க கம்பெனில ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் அவனோட ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ்ல சொல்லுவான். "எப்பா இந்த கம்பெனில இது இருக்கான் போய் அப்ளை பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது. எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் அங்க இருக்கிற ஆட்கள். இப்ப அங்க ஒர்க் பண்றேன், எங்க கம்பெனில இது வந்திருக்கு. நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து எல்லா கம்பெனிஸ்லும் கொஞ்சம் பெரிய கம்பெனில ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ உங்கள ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். ஸோ அதனால அவங்க ஒரு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த பொசிஷன ஃபில் பண்றதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ரைட். அதே மாதிரி இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸ்னா லைக் இப்ப இங்க இருக்குது. இங்க ஒரு உங்க கம்பெனில ஒரு ஒரு பொசிஷன் இருக்கு. அதே கம்பெனில இருக்க வேற ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கவங்க அதுக்கு அதில ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ரைட் அந்த மாரி. ஸோ இந்த கடைசியா இந்த இருக்க 3 இருக்குல்ல, இத தான் நம்ம டேப் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? இனிஷியலா நம்ம இது 2 தான் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். நம்ம இது 3த்தையும் ட்ரை பண்ண போறோம். எப்படி ட்ரை பண்றது? எப்படி இது பண்றது? இந்த ஹிடன் ஜாப் மார்க்கெட்ல மோஸ்ட்லி இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ஜாப் போஸ்டிங்கோ, ஹெட் ஹண்டர்ஸ்ங்கிறது இவங்க தான். அந்த கன்சல்டன்ட்ஸ், ரெக்ரூட்டர்ஸ் அவங்கலாம் இருக்காங்கல்ல அவங்க. ஸோ ஒரு 30, 40%
தாண்டி இந்த நெட்வொர்க் தான் ஒரு 45%. ஓகேவா? பெரிய இது ஷேர் அது. இத நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? இத நம்ம ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறோம். எப்படி இன்க்ரீஸ் பண்றது? இப்ப நீங்க உங்களுக்கு வந்து LinkedIn அக்கவுண்ட் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லன்னா, கண்டிப்பா ஒரு LinkedIn அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. LinkedIn அக்கவுண்ட்ட ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் ஆப்டிமைஸ் பண்றதுன்னா, லைக் எல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணி இது பண்றது. நாங்க நான் வந்து அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர் தான். சரியா? LinkedIn ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு கண்டக்ட் பண்றேன். அதுக்குள்ள நீங்க சேர்றதுனா கூட சேர்ந்துக்கோங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க் குடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, அத எப்படி ஆ LinkedIn ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணி, எப்படி கம்பெனிஸ் அப்ரோச் பண்றது, எப்படி ரேப்பர் பில்ட் பண்றது, எப்படி இந்த ஜாப இது பண்றது, எல்லாமே. லைக் டிஎம் எப்படி பண்றது, யார கான்டாக்ட் பண்ணணும் எல்லாமே. ரைட்? இல்ல ஏற்கனவே எனக்கு LinkedIn அக்கவுண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணோம்னா, வில் கோ அஹெட். இப்ப என்ன பண்ணுவோம்? நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு 25 லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். நீங்க ஜாப் தேடுறதே சும்மா நம்ம என்ன பண்றோம்? அ ஏதோ ஒரு ஜாப் போர்ட்டல் போறோம். அங்க என்னென்ன ஜாப் நம்ம இதுக்கு இருக்குதோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் சூஸ் கம்பெனிஸ். அட்லீஸ்ட் ஒரு 25 கம்பெனிஸாவது சூஸ் பண்ணுங்க. இங்கெல்லாம் எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்ன ஃபீல்டா இருந்தாலும் சரி. இப்ப ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐடில 25 கம்பெனிஸ் சூஸ் பண்ணுங்க. என்ன கம்பெனி, என்னென்ன கம்பெனிலாம் பெஸ்ட் கம்பெனி, என்னெல்லாம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் கம்பெனிஸ், ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நல்ல குரோத்துக்கு இருக்குது, நல்ல பே கொடுப்பாங்க. வேரியஸ் அதர் க்ரைட்டீரியா உங்களுக்கு என்ன க்ரைட்டீரியாவோ இதை வச்சு ஒரு 25 கம்பெனிஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க. ரெக்ரூட்டர்ஸ்னால் யார்? ஹெச்ஆர்ஸு அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க. இந்த மாதிரி அந்த ஹெச்ஆர்ஸ் இருக்காங்கல்ல, இது ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு 5 பேர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கம்பெனியில உங்களோட ரெஃபரன்ஸ் ஒரு 10 பேராவது இருப்பாங்க. ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃபரன்ஸ் இன் த சென்ஸ் உங்க அலுமினி, உங்களோட ஸ்கூல், இல்லைன்னா காலேஜ், இல்லைன்னா நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ணியிருக்க கம்பெனி, அதில இருக்க அ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி. ஸோ ஏற்கனவே அங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க ஒரு 10 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலா இதுவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில் ஹேவ் அ குட் நம்பர். ஒவ்வொரு கம்பெனிலும் இது இப்போ 15 பேர் ஆயிடுச்சா? ஸோ யூல் ஹேவ் சம்வேர் அரவுண்ட் ஒரு 300 பீப்பிள். ஒரு 300 பேர் கூட நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு 300 பேர் உங்க கைக்கு லிஸ்ட் வந்துருவாங்க. இந்த லிஸ்ட் எடுங்க. இந்த லிஸ்ட் எடுத்து இவங்க கூட ரேப்போ பில்ட் பண்ணுங்க. ரேப்போ எப்படி பில்ட் பண்றது? இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல அந்த இதில சொல்லித் தரேன். ஓகேவா? எப்படி டிஎம் பண்றது? எப்படி அவங்கள கான்டாக்ட் இது பண்றது? எப்படி ரேப்போ பில்ட் பண்ணி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்றது? இது ஏன் பண்ணணும்? இப்ப இந்த ஒரு ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 300 பேருக்கு வந்து இங்க ஒருத்தன் இப்ப விஜய்ன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த விஜய்க்கு வந்து ஜாப் தேவைன்ட்டு இந்த 300 பேருக்கும் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கம்பெனிலயோ, இதுலயோ ஜாப் ஓப்பனிங் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பேரு உங்க பேரு உங்க நீங்க ஞாபகம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ, அதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, இத எப்படி பண்றதுன்ட்டு நம்ம ஆ அப்கமிங் கிளாஸ்ல அந்த கோர்ஸ்ல பார்க்கலாம். இல்ல நீங்க இப்படியே LinkedInல போயிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே? ரைட். இது அந்த 25 கம்பெனிஸ் சூஸ் பண்றதெல்லாம் தெரியும்ல. எந்த ஏரியால வேணும், என்ன கம்பெனி. ஸோ, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு LinkedInலயே பண்ணுங்க. ஒண்ணும் வேற எங்கேயும்லாம் போ தேவையில்ல. LinkedInல போயிட்டு அந்த இது சர்ச் பண்ணி அந்த சூஸ் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெசிக்னேஷன் பேஸ் பண்ணீங்கனாலும் ஓகே தான். வாட்டெவர். ஒரு 25 கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் நேரோ டவுன் பண்ணுங்களேன். யூ வில் ஹேவ் அன் ஐடியா. ஓகேவா? பண்ணுங்க. ஆ எஸ்.